கும்பம் ராசி அன்பர்களுக்கு இனிய வணக்கம். கும்பம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு நேரத்துல எப்பொழுதுமே உங்களுக்கு நன்மையில் உங்களை சுத்தி நடந்து கொண்டே இருக்கும். ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் அப்படிங்கிறது எப்பொழுதும் உங்களுடனே இருக்கும். இந்த ஒரு நேரத்துல எந்த விதமான சில காரியங்களை நீங்க தொடங்கினாலும் அதுல சின்ன சின்ன தடுமாற்றங்கள் ஆரம்பத்துல இருந்தாலும் அதற்கப்புறமா உங்களுக்கு பிற்காலத்துல அது வெற்றியை தேடி கொடுக்கும். அது தொழில் விஷயமாக இருக்கலாம், இல்லைன்னா உங்களுடைய திருமண விஷயங்கள் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனா அந்த ஒரு விஷயத்தை நீங்க தொடங்கும் போது சின்ன சின்ன தடங்கல்களும் அதை தொடங்க விடாம இருக்கிறதுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகளும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். ஆனா அந்த ஒரு விஷயத்தை நீங்க கைவிடாம கண்டிப்பா செய்து கொண்டே இருங்க. அது கட்டாயம் உங்களுக்கு மிக பெரிய அளவுல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்படிப்பட்ட கும்பம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஒரு நேரத்துல சனி உங்களுடைய கும்ப ராசியில அமர்ந்திருக்கிறார். இதனால் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு நேரமாக இந்த ஒரு நேரமானது அமைய போகிறது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் முழுமைக்கும் காணப்போகிறோம். கும்பம் ராசியில சனி லக்னத்தின் உரிமையாளராகவும் அது மட்டும் அல்லாம 12ஆம் வீட்டிலும் சனி அமர்ந்திருக்கிறார். இதனால் சனி பகவானால் உங்களுக்கு எந்த விதமான தாக்கங்களும் இந்த ஒரு நேரத்தில் ஏற்படாது. முக்கியமா நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக, அதுவும் சனி பகவானால் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக கும்பம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஒரு நேரமானது விளங்குகின்றது. எதுக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, லக்னோ அப்படிங்கிறது சனி பகவானோட மூலத்திரிகோண ஒரு ராசியா கருதப்படுது. இது பலத்துடன் இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய உடல் சுகமா இருக்கட்டும், கௌரவமா இருக்கட்டும், பேரு புகழ் வருமானம் இது அனைத்தும் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல நீங்க நினைத்ததை விட அதிக அளவுக்கு உங்களை சேர்ந்தடையும். அதே நேரத்துல உங்களுக்கு ஆயுள் காலமும் அதிகரிக்கக்கூடும். ஆனா இந்த ஒரு சனி பகவான் உங்களுடைய ராசியை விட்டு வேறு ஏதாவது ராசிக்கோ, இல்லைன்னா 12ஆம் வீட்டை விட்டு வேறு ஏதாவது வீட்டுக்கு சென்று விட்டார், அப்படி நடந்து விட்டது அப்படி என்றால் நம்ம கூறினோம் அல்லவா, அது அனைத்துமே உங்களுக்கு கெடுதலா நடந்துவிடும். இதனால சனி பகவானால உங்களுக்கு தாக்கங்களும் ஏற்பட தொடங்கும். ஆனா இந்த ஒரு நேரத்தை பொறுத்த அளவுக்கு சனி பகவானால் எந்த விதமான கெடுதல்களும் இந்த ஒரு நேரத்தில் ஏற்பட போவது கிடையாது. இந்த ஒரு நாளானது கட்டாயம் உங்களுக்கு இது அனைத்தும் இந்த ஒரு நாளில் உங்களுக்கு கட்டாயம் நடந்தே தீரும். உங்களுடைய வாழ்க்கையில இத்தனை நாட்கள் நீங்க பிரச்சனைகள் நடந்து கொண்டேதான் இருக்கும். அது எப்பேற்பட்ட பிரச்சனையா இருக்கலாம். முக்கியமா காதல் குடும்ப பிரச்சனைகள் உங்களுக்கு தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்திருக்கும். அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைச்சிருக்காது. ஆனா இந்த ஒரு நாளானது கட்டாயமாக காதல் குடும்பம் விஷயங்களுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும்படி இந்த ஒரு நாளானது கும்பம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஒரு நாளானது கட்டாயமாக இருக்கும். இதனால் மிக பெரிய அளவுல நீங்க சந்தோஷம் அடையக்கூடிய ஒரு நேரமாக கும்பம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஒரு நேரமானது விளங்குகின்றது. குறிப்பா பணி காரணமாக உங்களுடைய துணையை பிரிந்து இருக்கும் நபர்களுக்கு உறவில உண்டாகக்கூடிய விரிசல்களை தவிர்ப்பதற்கு நீங்க நிதானமா இருக்கணும். நீங்க ஒருவருக்கொருவர் பிரிந்து இருக்கிறதுனால உங்க இருவருக்கும் இடையில் சில பிரச்சனைகள் உங்களுக்குள்ள உருவாகும். இதனால நீங்க ஒருவர் யாராவது ஒருவர் ஆணோ பெண்ணோ ஏதாவது கோவப்பட்டு வார்த்தைகளை விட்டுட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு மிக பெரிய அளவுல உங்களுடைய குடும்பத்தையே பெரிய சிக்கல்களுக்கு ஆளாக்கக்கூடும். எனவே யாராவது ஒருவர் ஆணோ பெண்ணோ யாராவது ஒருவர் பொறுமையாக இருங்கள். அப்படி பொறுமையாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்குள் ஏற்படுகின்ற பிரச்சனைகளை உங்களால் தீர்த்து கொள்ள முடியும். எனவே எந்த ஒரு நேரத்திலும் அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு நேரத்திலும் உங்களுடைய பொறுமையை நீங்கள் இழக்காமல் இருப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. இந்த ஒரு நேரத்துல கும்பராசியில பிறந்தவங்களுக்கு இயல்பாகவே இந்த ஒரு நேரத்துல அன்பு, நீங்க மற்றவங்ககிட்ட எப்பொழுதுமே அன்பு செலுத்தக்கூடியவரா இருப்பீங்க. அதுவும் இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு பிடித்த நபர்களிடம் உங்களுடைய அன்பை சரமாரியா நீங்க கொடுப்பீங்க. இதனால உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில அவ்வளவு மனப்பொருத்தமும் சரி, மன நிம்மதியும் இருக்கும். உங்களுக்கு என்ன பிரச்சனை நடந்தாலும் சரி அவங்க கூட நிற்பாங்க. ஏன்னா நீங்க அந்த அளவுக்கு அவங்க மீது அன்பு வச்சிருந்திருப்பீங்க. அவங்களும் உங்கள் மீது உங்க குடும்பத்துல ஒரு நபர் போன்று உங்களுடனே இருந்து உங்களுடைய பிரச்சனைகளுக்கு அவங்களும் தீர்வு காணுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு நேரமாக இந்த ஒரு நேரமானது கும்பம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஒரு நேரமானது கட்டாயமாக இருக்கும். கிரக நிலைப்படி இந்த ஒரு நேரத்துல கும்பம் ராசியில பிறந்தவர்களின் குணத்துக்கு ஏற்ற சில விஷயங்கள் இன்று அடுத்தடுத்து நடந்து கொண்டே இருக்கும். அதுவும் நீங்கள் நினைத்த சில விஷயங்கள் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்புகளும் கும்பம் ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் கட்டாயமாக கிடைக்கும். உறவில் காணப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் ஒரு நல்ல நாளாக இந்த ஒரு நாளானது அமையும். எனவே உங்களுடைய உறவுல எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனை தீரணும் அப்படின்னா நீங்க இந்த ஒரு நாள்ல போயிட்டு
யார்கிட்ட பிரச்சனை பண்ணீங்களோ, உங்க குடும்பத்துல யார்கிட்ட நீங்க பிரச்சனை பண்ணிட்டு பேசாம இருக்கீங்களோ அவங்ககிட்ட போயிட்டு மனசை விட்டு பேசுங்க. முடிந்தா ஒரு சாரி கூட கூறுங்க. கண்டிப்பா உங்க இருவருக்கும் இடையில் இருந்த அந்த மனஸ்தாபங்கள் அனைத்திற்கும் ஒரு தீர்வானது கட்டாயமாக கிடைக்கும். உங்களுடைய பொருளாதார நிலையை மேம்படுத்தி கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை எதிர்காலத்துல தேவைப்படக்கூடிய உங்களுடைய பொருளாதாரத்துக்கு என்ன தேவையோ அது உங்களுடைய எதிர்காலத்துல கட்டாயமா உங்களுக்கு கிடைக்கும். நீங்க நினைத்தபடி உங்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு நாளாகவும் இந்த ஒரு நாளானது இருக்கும். எனவே எந்த விதமான முடிவுகளை நீங்கள் இந்த ஒரு நேரத்தில் எடுத்தாலும் சரி, ஒரு முறைக்கு பல முறை யோசித்து அந்த ஒரு முடிவுகளை எடுங்க. அது முதலீடுகளாக இருக்கட்டும், முயற்சிகளாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு முறைக்கு பல முறை யோசித்து எடுங்க. அது உங்களுக்கு மிக பெரிய அளவுல நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த ஒரு நேரத்துல கும்பம் ராசியில பிறந்தவங்களுக்கு, சில்லறை வியாபாரிகளுக்கு வியாபாரத்துல ஒரு தொகையை நீங்க இந்த ஒரு நேரத்துல பெறுவீங்க. மொத்த ஆர்டர் இந்த ஒரு நேரத்துல கிடைக்கும். எப்பொழுதுமே கும்பம் ராசியை சேர்ந்த பெரிய பெரிய வியாபாரிகளுக்கும் பெரிய தொழில் செய்பவர்களுக்கும் மட்டுமே லாபம் அப்படிங்கிறது கிடைச்சு கொண்டிருந்திருக்கும். ஆனா இந்த ஒரு நேரத்துல சில்லறை வியாபாரிகளுக்கும் நினைத்த அளவிற்கு பணமானது இந்த ஒரு நேரத்தில் கிடைக்கும். இதனால் நீங்க பெரிய அளவுல நீங்க சந்தோஷப்படுவீங்க. குடும்ப தலைவிகள் செலவுகளை குறைத்து சேமிக்க இந்த ஒரு நேரத்துல நீங்க தொடங்க வேண்டும். ஏனென்றால் உங்களுக்கு பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இப்பொழுது உங்களுக்கு அதிகமாக தேவைப்படும். இந்த ஒரு நேரத்துல உங்களுடைய ஆடம்பர செலவுகளை நீங்கள் தவிர்த்தால் மட்டுமே உங்களுடைய வீட்டுல இங்க பெரிய அளவுல சேமிப்பு அப்படிங்கிறத நீங்க சேமித்து வைக்க முடியும். எனவே முடிந்த அளவிற்கு உங்களுடைய சேமிப்பை நீங்க இந்த ஒரு நாள்ல தொடருங்க. அது உங்களுக்கு மிக பெரிய அளவுல வெற்றியை தேடி கொடுக்கும். அதுவும் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை போதுமான அளவுக்கு பார்த்து செலவு செய்ய சொல்லுங்க. அளவுக்கு மீறி செலவு செய்வது அப்படிங்கிறது உங்களுக்கு மிக பெரிய அளவுல ஆபத்துக்கும் சென்று விடலாம். எனவே எந்த விதமான அகலப்பாதைகளையும் நீங்க இந்த ஒரு நேரத்துல எடுக்காம இருப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. பிரபலங்களின் வீட்டில் உள்ள நிகழ்ச்சிகளில் இருந்து இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு அழைப்பு வரும். முக்கியமா உங்களுடன் இருக்கின்ற பெரிய பெரிய உறவினர்கள் இந்த ஒரு நேரத்துல உங்களை அழைப்பாங்க. நீங்களே நினைச்சு பார்ப்பீங்க, என்னடா அவங்கெல்லாம் நம்மளை அழைக்காங்க, அந்த அளவுக்கு நம்ம ஆயிட்டோமா அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது கட்டாயமாக இருக்கும். கட்டாயம் இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். பொருளாதார நிலையில் இந்த ஒரு நாள்ல ஏற்றம் உண்டாகும். அதை உங்களுடைய கண்கூடாக நீங்களே பார்க்க முடியும். அடுத்தவங்க விவகாரங்கள்ல நீங்க தலையிடாமல் இருப்பதுதான் உங்களுக்கு மிகவும் நல்லது. வாகனத்தில் எப்பொழுது சென்றாலும் சரி, தலைக்கவசம் அணிந்து நிதானமாக செல்லுங்க. நீங்க சரியா போனாலும் எதுக்கு வர்றவங்க சரியா வருவாங்களான்னு தெரியாது. எனவே ஒரு முறைக்கு பல முறை நீங்க யோசித்து வாகனத்துல செல்லும் பொழுது நிதானமா செல்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. உத்தியோகத்துல பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது கட்டாயமாக இருக்கும். குடும்பத்துல கலகலப்பான சூழல்கள் இந்த ஒரு நேரத்துல ஏற்படும். அது அனைத்திற்கும் காரணம் நீங்களாத்தான் இருப்பீங்க. நீங்க எப்பொழுதுமே மற்றவங்ககிட்டயே கலக்கலன்னு இருப்பீங்க. உங்களுடைய குடும்பத்துல சொல்லவா வேணும். உங்களுடைய குடும்பத்தை எப்பொழுதுமே நீங்க எப்படி சந்தோஷமா வச்சுக்கிடணும். அவங்க எந்த விதமான பிரச்சனைகள்ல இருந்தாலும் சரி, அவங்களை எப்படி அந்த ஒரு பிரச்சனையிலிருந்து வெளிக்கொண்டு வரணும் அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டுமே தெரியும். எனவே இந்த ஒரு நேரத்துல உங்களுடைய குடும்பத்தை அவ்வளவு மகிழ்ச்சியா நீங்க வைத்துக் கொள்வீங்க. பொன் பொருள் சேர்க்கை தொடர்பான எண்ணங்கள் இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு மேம்படும். எனவே இந்த ஒரு எண்ணத்தை உங்களுக்கு இருந்தது அப்படின்னா, இந்த பொண்ணாக இருக்கட்டும், பொருளா இருக்கட்டும், இது அனைத்தையுமே சேர்க்கணும், உங்களுடைய வீட்டுல சேர்க்கணும், அதை எங்கேயாவது விற்கணும், அது வியாபாரம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, அது சம்பந்தமா ஏதாவது ஐடியா இருந்துச்சு அப்படின்னா அதை தொழிலை இந்த ஒரு நேரத்துல நீங்க மேம்படுத்துங்க. கண்டிப்பா அது உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். கணவன் மனைவிகளுக்கு இடையே இந்த ஒரு நேரத்துல நெருக்கம் உண்டாகக்கூடும். இத்தனை நாட்கள் சண்டை போட்டு கொண்டிருந்த கணவன் மனைவிகளுக்கும் தம்பதிகளுக்கும் இடையில் இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவானது கிடைத்து இருவரும் நெருக்கமாக பழகக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த ஒரு நேரத்தில் ஏற்படும். இதனால் உங்களுடைய குழந்தைகளும் சரி, உங்களுடைய பெற்றோர்களும் அவ்வளவு சந்தோஷப்படுவார்கள். வெளிவட்டார தொடர்புகள் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல விரிவடைய கூடலாம். உயர்கல்வியில் இருந்த குழப்பங்கள் மறையும். உங்களுடைய குழந்தைகளை அடுத்து என்ன படிக்க வைக்கணும், அவங்களுடைய படிப்பா இருக்கட்டும், அவங்க சேட்டை செய்யறதா இருக்கட்டும், அவங்கள எப்பொழுதுமே நீங்க கவனமா பார்த்துக்கொள்ளணும். ஏதாவது தீங்கு வழிக்கு செல்கிறார்களா இல்லையா அப்படிங்கிறத உணர்ந்து நீங்க எப்பொழுதுமே உங்களோட கண்ணோட்டத்துல வைத்துக் கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. அது ஆண் பிள்ளைகளாக இருக்கட்டும், பெண் பிள்ளைகளாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, அவர்களை உங்களுடைய கண்ணோட்டத்தில் நீங்கள் வைத்துக் கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. பெரியோர்களின் வழிகாட்டுதல் மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடும். எனவே இந்த ஒரு நேரத்துல உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவங்க கூறுவதை நீங்க கேளுங்க. கேட்டு அதன்படி நடங்க. கண்டிப்பா அது உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். முடிந்த அளவுக்கு
உங்களுடைய பெரியவர்களின் பேச்சை நீங்க கேட்டு நடப்பதுதான் உங்களுக்கு மிகவும் நல்லது. பெரியவர்களின் பேச்சை கேட்காம சொந்த முடிவை எடுக்கிறேன் அப்படின்னு எடுத்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு மிக பெரிய அளவுல கெடுதல்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அதையும் நீங்கள் மனதளவில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள்.